சின்ன திரையில நெறைய ரியல் கப்பிள்ஸ் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருப்பாங்க. அந்த வகையில இப்ப ரீசன்ட் ஃபேவரட்டான ஒரு கப்பிள் தான் மேகா அண்ட் சல்மா. ஸோ சல்மானும், மேகாவும் வந்துட்டு ரொம்பவே அதாவது காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான். ஸோ நெறைய நம்ப இவங்கள பத்தி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். சமீபத்தில வந்து அ சல்மான் வந்து அவங்களுடைய டயட்டையே வந்து மறந்துட்டேன் மேகாவுடைய சமையலால அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மேகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தனியா தான் வந்து ஒரு வீட்ல இருந்திருக்காங்க. ஆ அவங்களுக்கு தெரிஞ்சது முட்டை போடுவேன். நான் வந்து ஏதாவது ஒரு பிரெட்ட டோஸ்ட் பண்ணி சாப்பிடுறது. இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். எனக்கு மேகி கூட செய்ய தெரியாது. அந்த மாதிரி தான் என்னுடைய இது. ஐய்யயோ! மேகா வந்தாங்கன்னா, ஆ என்ன செய்வாங்க? என்னுடைய கிச்சன்ல வெறும் மஞ்சத்தூள், உப்பு 2 மட்டும் தான் இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. என்ன செய்வாங்க? அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஏன்னா, மேகாவுக்குமே வந்து சமைக்க தெரியாது. பட் ஆனா, கல்யாணம் ஒன்ஸ் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு எங்களுக்கு நடந்ததுக்கப்புறம், யூடியூப பார்த்து கத்துக்கிட்டு, எனக்காக அவங்க வந்து சமைக்க கத்து, நல்லாவே வந்து சமைச்சு குடுத்தாங்க. அந்த ஒரு கை பக்குவம்னு சொல்லுவோம் இல்லையா? அது மேகாவுக்கு சூப்பராவே வந்து இருக்கும். மேகாவுடைய சமையல்ல என்னுடைய தாயோடைய சமையல், என்னுடைய அம்மாவுடைய சமையல் மாதிரி இருந்தது. அதுக்கு நிகரா இருந்தது. எல்லாருமே அம்மா சமையல வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஆனா, மேகா சமையல்ல வந்துட்டு எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்துச்சு. ஆ இன்னும் சொல்லணும்னா, என்னுடைய டயட்டையே நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.